ஓகே, நெக்ஸ்ட் நம்ம வந்து அகழ்வாராய்ச்சி அப்படிங்கிற டாபிக்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தொல்லியல் அகழ் வைப்பகங்கள் அப்படிங்கிற டாபிக்ல தான் பார்க்க போறோம். அது என்ன தொல்லியல் அகழ் வைப்பகங்கள் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு இடத்துல வந்து அதாவது ஆராய்ச்சியாளர்கள் எல்லாமே வந்து ஒரு பகுதியை வந்து ஆராய்ச்சி பண்ணி அங்க என்னென்ன பொருட்கள் எல்லாம் கிடைச்சது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து மக்களுக்கு காட்சிப்படுத்துறதுக்காக ஒரு அருங்காட்சியகம் மாதிரி உருவாக்கி வச்சிருக்காங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா கீழடியில எல்லாம் வந்து அந்த மாதிரி திறந்தவெளி அருங்காட்சியகம்லாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட ஸ்பான்சர்ஸோடய அது எல்லாமே வந்து பண்ணியிருக்காங்க. அதன்படி ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வரலாற்றுக்கு முந்தைய கால அகழ் வைப்பகங்கள் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்துல வந்து அமைச்சிருக்காங்க. அதே மாதிரி ரெண்டாவது ஆற்காடு அகழ் வைப்பகம் வந்து ராணிப்பேட்டை, வேலூர் ராணிப்பேட்டை ரெண்டா பிரிச்சிருப்பாங்க. திருப்பத்தூர் வேலூர், வேலூர்ல இருந்து திருப்பத்தூர் ராணிப்பேட்டையும் பிரிச்சிருப்பாங்க. அதனால ஆற்காடு அகழ் வைப்பகம் வந்து இப்ப ராணிப்பேட்டை மாவட்டத்துல வந்து சேர்ந்துருச்சு. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா நடுக்கற்கள் அகழ் வைப்பகம் வந்து தர்மபுரி. ஏன் வந்து நடுக்கற்கள் அகழ் வைப்பகம் வந்து தர்மபுரியில இருக்கு அப்படின்னா தமிழ்நாட்டுல வந்து அதிக அளவுல நடுக்கற்கள் வந்து தர்மபுரி மாவட்டத்துலதான் வந்து கிடைச்சிருக்கு. தர்மபுரி சேலம் ரெண்டும் சேர்ந்துதான் வந்து அதிக அளவிலான நடுக்கர்கள் வந்து கிடைச்சிருக்கு. அதனால தர்மபுரி மாவட்டத்தில் இருக்கிறாங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா திருக்கோவிலூர் அகழ் வைப்பகம் எங்க இருக்கு அப்படின்னா கள்ளக்குறிச்சி, அதாவது விழுப்புரம் மாவட்டத்துல இருந்து பிரிச்சிருப்பாங்க கள்ளக்குறிச்சிய. இல்ல திருக்கோவிலூர் அணைக்கட்டு பத்தி எல்லாம் நம்ம வந்து படிச்சிருப்போம். திருக்கோவிலூர் வந்து அந்த ஆறு வந்து பிரியும், அதுல வந்து கட் பண்ணுங்க. அடுத்தது வந்து திருக்கோவிலூர் அகழ் வைப்பகம் வந்து விழுப்புரம் மாவட்டத்துல இருந்து பிரிக்கப்பட்ட கள்ளக்குறிச்சி, அது வந்து ஒரு மாவட்டமா வந்து அறிவிச்சிருப்பாங்க. இப்ப திருக்கோவிலூர் அகழ் வைப்பகம் வந்து கள்ளக்குறிச்சியில இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா சேரர் அகழ் வைப்பகம் வந்து கரூர், வந்து கரூர் தான் வந்து சேரர்களுடைய தலைநகரமா இருந்துச்சு அப்படிங்கிற கூடிய தகவல் எல்லாமே நம்ம வந்து புத்தகத்துல வந்து படிச்சிருப்போம். அதாவது கருவூர் அப்படிங்கறத வந்து கரூர் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு தெரியும். அடுத்து வந்து மராட்டா அகழ் வைப்பகம், அதாவது மராத்தியர்களோட அகழ் வைப்பகம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தஞ்சாவூர்ல இருக்கு. சரிங்களா, தஞ்சாவூர்னாவே நமக்கு மராத்தியர்கள் 2ஆம் சரபோஜ் வந்து ஞாபகம் வந்துருவாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ராஜராஜன் அகழ் வைப்பகம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் வந்து தஞ்சாவூர்ல தான் இருக்கு. ராஜராஜ சோழன் வந்து தஞ்சாவூர் நல்லாவே உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் ஆழ்கடல் அகழ் வைப்பகம் இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவில வந்து ஃபர்ஸ்ட் டைம் இது வந்து இனிஷியேட்டிவ் பண்ணியிருக்காங்க. வந்து பூம்புகார்ல தான் வந்து இப்ப பூம்புகார் ஃபர்ஸ்ட் வந்து நாகப்பட்டினம் மாவட்டத்துல இருந்துச்சு. இப்ப நாகப்பட்டினத்துல இருந்து மயிலாடுதுறை பிரிச்சதுனால பூம்புகார் மயிலாடுதுறை மாவட்டத்துக்கு வந்துருச்சு. அதனால ஆழ்கடல் அகழ் வைப்பகம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மயிலாடுதுறையில பூம்புகார்ல இருக்கு. அதுக்கப்புறம் டேனிஷ் கோட்டை அகழ் வைப்பகம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தரங்கம்பாடி, அதுவும் மயிலாடுதுறை. ஃபர்ஸ்ட் தரங்கம்பாடி கடலூர்ல இருந்துச்சு. கடலூரும் நாகப்பட்டினம் சேர்ந்த மாதிரியான இந்த தரங்கம்பாடி பகுதிகள் எல்லாம் இருந்துச்சு. டேனியர்கள் வந்து ஆட்சி பண்ணாங்க, அவங்களோட தலைமையிடமே இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்ப பாத்தீங்க அப்படின்னா மயிலாடுதுறை மாவட்டத்துல வந்து தரங்கம்பாடி கொண்டு வந்துட்டாங்க. டேனிஷ் கோட்டை அகழ் வைப்பகம் தரங்கம்பாடியில இருக்கு. அடுத்தது 9வது ராமலிங்க விலாசம் அகழ் வைப்பகம் ராமநாதபுரம். அதுக்கப்புறம் திருமலை நாயக்கர் அரண்மனை அகழ் வைப்பகம் மதுரை. சரிங்களா, அதுக்கப்புறம் நாட்டுப்புற கலை அகழ் வைப்பகம் குற்றாலம் தென்காசி. அதாவது குற்றாலம் அப்படின்னா 2 குற்றாலம் இருக்கு. ஒண்ணு கோவை குற்றாலம் ஒண்ணு இருக்கு, இன்னொன்னு தென்காசி குற்றாலம் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா தென்காசியில இருக்கிற குற்றாலத்துல நாட்டுப்புற கலைகளுக்கான அகழ் வைப்பகம் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நாட்டுப்புற கலையில என்னென்ன கருவிகள்லாம் யூஸ் பண்ணுவாங்க, என்னென்ன இசைக்கருவிகள் யூஸ் பண்ணுவாங்க, அவங்களுடைய ஒப்பனைகளுக்கான விஷயங்கள், அதுக்கான கருவிகள், அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் என்னென்ன யூஸ் பண்ணுவாங்க, அந்த விதவிதமான சலங்கைகள், அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே தென்காசியில இருக்கிற குற்றாலத்துல இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நாட்டுப்புற கலை அகழ் வைப்பகம். சரிங்களா, அடுத்து பாத்தீங்க அப்படின்னா கீழடி அருங்காட்சியகம் சிவகங்கை. இதுதான் பாத்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சேர்ந்து வந்து இது வந்து பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஒரு திறந்த வெளி அருங்காட்சியகம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டடத்துக்குள்ளேயோ இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பாக்ஸ்குள்ளேயோ அந்த மாதிரி வந்து சில விஷயங்கள் மட்டும் இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு ஏரியாவையே ஒரு அருங்காட்சியகமா ஒரு நிலப்பரப்பையே வந்து அருங்காட்சியகமா வந்து மாத்திருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பட்ஜெட்ல வந்து 2024 வந்து அறிவிச்சிருப்பாங்க. என்ன அப்படின்னா தமிழர்களுக்கும் மற்ற மாநிலங்களுக்கும் வந்து அதாவது அந்த தக்கான பகுதியில் இருக்கக்கூடிய நம்ம ஃபர்ஸ்ட்லாம் தக்கானம், அதாவது உத்தரப்பிரதேசத்தையும் சேர்த்துதான் ஃபர்ஸ்ட்லாம் தக்கானம்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் அது வந்து வட இந்தியா தென்னிந்தியா அப்படிங்கிற மாதிரி மாறிடுச்சு. ஒடிசாவில இருக்கிற சில பகுதியுமே பாத்தீங்க அப்படின்னா அந்த தென்னிந்திய சாயல் வந்து அவங்களுக்கு வந்து இருக்கும். என்னதான் நம்ம வந்து அவங்க வந்து வடக்கன்ஸ் அந்த மாதிரி சொன்னாலும் அவங்களுக்கு அந்த தென்னிந்திய சாயல் வந்து இருக்கும். அதுவும் தக்கான பகுதிகளில் வந்து சேர்ந்ததா இருந்துச்சு ஒடிசாவும். சரிங்களா, அப்ப வந்து
நம்மளுடைய தென்னிந்திய மக்களுக்கு, அதாவது தமிழக மக்களுக்கும் மற்ற தென்னிந்திய பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவை பற்றி ஆராய்ச்சி செய்வதற்காக, அவருடைய வணிக முறைகளை வந்து ஆராய்ச்சி செய்வதற்காக 2024 வந்து தமிழ்நாடு அரசு என்ன பண்ணிருப்பாங்க, அவங்களோட பட்ஜெட்ல ஒரு அறிவிப்பு விட்டுருப்பாங்க. அதாவது தமிழகம் தாண்டிய பகுதிகளுக்கான ஆராய்ச்சி எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பாலூர், அதாவது ஒடிசாவில் இருக்கக்கூடிய பாலூர், அதுக்கப்புறம் ஆந்திராவில் இருக்கக்கூடிய வெங்கி, கர்நாடகாவில் இருக்கக்கூடிய மஸ்கி, பட்டணம், அதாவது கேரளாவில் இருக்கக்கூடிய பட்டணம். பாத்தீங்க அப்படின்னா கேரளாவில் இருக்கக்கூடிய பட்டணத்தெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தங்கம் வந்து அதிகமா இருந்துச்சு. அந்த சேர அரசர்கள் வந்து கேரளாவில சில பகுதிகளையும் வந்து ஆட்சி செஞ்சிருந்தாங்க. நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தோம், கரூர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் கேரளாவில இருக்கக்கூடிய அந்த வஞ்சி, அந்த கரூர் அப்படிங்கிற மாதிரியே சொல்லுவாங்க. கேரளாவா இல்ல கரூரா அப்படிங்கிற குழப்பமே இன்னும் வந்து ஒரு கான்ட்ரவர்சியா தான் இருந்திருக்கு. சரிங்களா? அதுக்கப்புறமா தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வரலாற்று சின்னங்களாக சில இடங்களையும் சில விஷயங்களையும் வந்து அறிவிச்சிருப்பாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆனைமலை குடைவரை கோயில் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தென்காசி. சரிங்களா? ஆனைமலை வந்து அங்க இருக்கக்கூடிய குடைவரை கட்டடங்கள் எல்லாத்தையுமே வரலாற்று சின்னங்களா வந்து அறிவிச்சிருப்பாங்க. அது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தென்காசி. அதுக்கப்புறம் முற்கால பாண்டியர்களுடைய குடைவரை கோயில் வந்து கன்னியாகுமரியில இருக்கு. அதுவும் வந்து ஒரு வரலாற்று சின்னமா அறிவிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் சமணர்களுடைய படுக்கைகள், அது வந்து செங்கல்பட்டு மாவட்டம், அதாவது மதுராந்தகம் அப்படிங்கிற இடத்துல வந்து இருக்கும். அதுவும் வந்து வரலாற்று சின்னம் தான். அதுக்கப்புறம் பாறை ஓவியங்கள், அது வந்து கோயம்புத்தூர் மாவட்டம். அப்புறம் கல்லிசை மண்டபம் மற்றும் நந்தவன கிணறு, அது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ரெண்டுமே திருப்பூர்ல இருக்கு. இதெல்லாம் தான் வந்து நம்ம அகழ்வாராய்ச்சி அப்படிங்கிற டாபிக் கீழே பார்த்தோம். இது மட்டும் இல்ல, இன்னுமே நிறைய இடங்கள்லாம் இருக்கு. பாத்தீங்கன்னா கொடுமணல் இருக்கு, ஈரோடு கொடுமணல் இருக்கு, வேலூர் பையம்பள்ளி இருக்கு, பொற்பனை கோட்டை புதுக்கோட்டை எல்லாம் வந்து இருக்கு. சரிங்களா? இந்த மாதிரி ஏரியாவுக்கும் வந்து நீங்க வந்து நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வந்து படிச்சு வச்சுக்கணும். அதே மாதிரி அகழ்வாராய்ச்சியில இருந்து நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரிதான் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாவும் கொஸ்டின்ஸ் வரும். அதே மாதிரி புக்ல இருக்கக்கூடிய அந்த கோர், அதாவது நம்ம ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய அந்த அடிப்படை தகவல்களை வச்சுமே உங்களுக்கு வந்து நிறைய கேள்விகள்லாம் அதுல வந்து கேட்பாங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா திருக்குறள். இதுக்கப்புறம் வந்து நமக்கு என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா திருக்குறள் வந்து ஒரு பெரிய ஏரியாவா இருக்கும். இந்த திருக்குறள் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த யூனிட்டோட கடைசி லெசனா நம்ம இதை வச்சுக்கலாம். ஏன்னா இது ரொம்ப கொஞ்சம் டீப்பாவும் இதுல நிறைய தகவல் இருக்கும். ஏன்னா இதுல இருந்து ஒரு 4-5 கொஸ்டின் ஜிஎஸ்லயே வந்து உங்களுக்கு வந்துடும். ஒண்ணு என்ன மாதிரி கேட்பாங்க அப்படின்னா அந்த குறள், அதனுடைய பொருள். இப்ப போன குரூப் 2 எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த அதிகாரங்களையே வரிசைப்படுத்த சொல்லி கேட்டிருந்தாங்க. அதிகாரங்களை வரிசைப்படுத்தி சொல்லுவாங்க. இல்ல ஒரு குறளை கொடுத்து அது எந்த அதிகாரத்துல இருந்து வந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த பொருளோட சேர்ந்து அந்த ஒவ்வொரு குறளுக்குமான ஒரு பொருள் இருக்கும். அந்த பொருளுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. சரிங்களா? இந்த மாதிரியான கேள்விகள் எல்லாமே நம்ம திருக்குறள்ல இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சோர்ஸா பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்கூல் புக்ல இருக்கிறது. ஏன்னா நமக்கு தமிழ்ல மட்டும்தான் 20 அதிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அந்த டாபிக் வைஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஆனா ஜிஎஸ்ல இருக்கிற திருக்குறளுக்கு உங்களுக்கு எந்த இதுவுமே கிடையாது. மானுட தத்துவம், அரசியல், பொருளாதாரம், இது சம்பந்தமா வந்து திருக்குறள் சிலபஸ்ல வந்து இருக்கும். அதான் நம்ம படிக்கணும் அப்படின்னா நம்ம வந்து நிறைய படிக்க வேண்டியதா இருக்கும். அப்ப என்ன பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்கூல் புக் ஓல்டும் படிக்கணும், நியூவும் படிக்கணும். இதுல 2ல இருக்கக்கூடிய திருக்குறளுமே நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா நீங்க ஜிஎஸ்ல இருக்கக்கூடிய, அதாவது ஜிஎஸ்ல கேட்கப்படக்கூடிய திருக்குறளுக்கு வந்து நீங்க வந்து ஈஸியா ஆன்சர் பண்ணலாம். தமிழ்ல கேட்கக்கூடிய திருக்குறளுக்கு இந்த 20 அதிகாரத்தையும் நீங்க வந்து படிச்சிட்டீங்கன்னா போதும். அதுக்கப்புறமா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு வரலாறு. இந்த தமிழ்நாடு வரலாறுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது சமூக சீர்திருத்தம், 2வது அரசியல், 3வது அந்த அரசியல் தலைவர்களோட தகவல்கள் பத்தி, ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம அந்த 19ஆம் நூற்றாண்டு சமூக சமய சீர்திருத்தம் அதுல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி, அதாவது தமிழகம் சம்பந்தப்பட்ட தகவல்கள் மட்டும்.
தமிழகம் சார்ந்த தகவல் மட்டும்தான் இந்த சமூக சீர்திருத்தல், அதாவது பெரியார், வைகுண்ட சுவாமிகள், அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா வள்ளலார், அவர்களை பத்தி எல்லாமே நம்ம ரொம்ப டீப்பா பார்க்க போறோம். அதுக்கப்புறம் அரசியல் ரீதியா நம்ம என்னென்ன வந்து இதுல வந்து பார்க்க போறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். என்னன்னா சென்னை சுதேசிய சங்கம், சென்னை பிராமணர் இல்லாத சங்கம், தென்னிந்திய நலவரை சங்கமா அது எப்படி எல்லாம் மாற்றம் அடையுது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம அரசியல், அதுக்கப்புறம் நீதி கட்சி, காங்கிரஸ், அதுக்கப்புறம் அந்த மாதிரியான சுயராஜ்ய கட்சி, அந்த மாதிரியான டாபிக்ஸ் எல்லாமே நம்ம வந்து அரசியலோட வந்து பாத்துருவோம். அதுக்கப்புறமா ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா அரசியல் தலைவர்கள். இத நம்ம ரொம்ப முக்கியமா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா என்னன்னு வந்து பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பெரியார், அண்ணா, ராஜாஜி, இவங்க 3 பேரும் இல்லாத கொஸ்டின் பேப்பரே இருக்காது. அதுக்கப்புறம் இன்னும் எக்ஸ்ட்ராவா என்ன பார்க்க போறோம் அப்படின்னா காமராஜர், அதுக்கப்புறம் நீதி கட்சியை சார்ந்த தலைவர்கள். சரிங்களா? இதுக்கு அப்புறமா ரொம்ப ரொம்ப முக்கியமா என்ன அப்படின்னா தமிழக விடுதலை போராட்டம். தமிழக விடுதலை போராட்டம் இத பத்தி உங்களுக்கு சொல்லவே வேணாம். இதுல இருந்து அதிகப்படியான கேள்விகள் மொத்தம் உங்களுக்கு யூனிட் 6ல 20 கேள்வி அப்படின்னா ஒரு 10 கேள்வி, 1ல இருந்து 10 கேள்வி உங்களுக்கு இதுல இருந்தே வரும். சரிங்களா? இது ரொம்ப முக்கியம். இந்த டாபிக் கீழே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து இதுல நம்ம என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னா தமிழகம் சந்தித்த போராட்டங்கள், இல்ல தமிழகம் மூலியமா இந்தியாவிற்காக எடுக்கப்பட்ட முன் முயற்சிகள், யாரெல்லாம் பங்கேற்றாங்க, அவங்களுடைய போராட்ட முறைகள் எப்படி, அந்த போராட்டம் எப்படி ஒடுக்கப்பட்டது, அதுக்கப்புறம் பெண் தலைவர்கள் பத்தி நம்ம வந்து நிறைய வந்து இதுல தெரிஞ்சுக்க போறோம். அதே மாதிரி இந்த போராட்டத்துக்கான ஒரு தொடக்க புள்ளியாக இருந்த பாளையக்காரர்கள், இவங்களை எல்லாத்த பத்தியுமே நம்ம இந்த டாபிக் கீழே வந்து தெரிஞ்சுக்க போறோம். சோ இதுதான் வந்து இந்த யூனிட்டோட ஓவர்வியூ. ஃபர்ஸ்டே உங்களுக்கு சங்க காலமும் அகழ்வாராய்ச்சியும் வந்து நம்ம முடிச்சிட்டோம் அப்படிங்கறத பதிலா ஒரு அடிப்படை தகவல் எல்லாமே நமக்கு சொல்லியாச்சு. அதுக்கப்புறமா நீங்க அதை எப்படி வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி படிக்கிறீங்க அப்படிங்கறதுலாம் இருக்கு. சரிங்களா? அதுக்கப்புறம் திருக்குறள் நம்ம வந்து சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டோம். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.